நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். ஸ்ரீ வி செல்வராஜ். வணக்கம். இன்று இந்த மக்களவையில் நாம் விவாதிக்கின்ற இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் திருத்த மசோதா 2026 நாட்டின் தொழிலாளி வர்க்கத்தின் அடிப்படை உரிமைகளையே பறிக்கும் ஒரு சட்ட முயற்சியின் தொடர்ச்சியாக நான் பார்க்கிறேன். இதை மிகுந்த கவலையுடனும் கடும் எதிர்ப்புடனும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பதிவு செய்கிறேன். இந்த திருத்த மசோதாவில் அரசு காட்டும் சட்ட விளக்க தெளிவு குறித்த அக்கறை இன்றைய சமூக பொருளாதார சூழலில் முற்றிலும் தவறான முன்னுரிமையாக தெரிகிறது. நாட்டில் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் இறங்கி வாழ்வாதாரம், வேலை பாதுகாப்பு, சங்க உரிமைகள் குறித்து கூச்சலிடும் வேளையில் அரசு அவர்களின் உடனடி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் பழைய சட்டங்கள் ரத்து செய்யப்பட்ட விதத்தை விளக்குவது போன்ற தொழில்நுட்ப மாற்றங்களில் ஈடுபடுவது தொழிலாளர் நலனில் உண்மையான சாரத்தை புறக்கணிப்பதாகும். சட்ட தெளிவை விட உரிமை தெளிவுதான் இன்று அவசரம். இன்று நாட்டின் பல கோடி தொழிலாளர்கள் பொது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்கள் சும்மா வேலைநிறுத்தம் செய்யவில்லை. அவர்கள் கேட்பது மிக எளியதும் நியாயமானதும் தான். 4 தொழிலாளர் சட்டக்கோடுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்பதே. ஆனால் இந்த அரசாங்கம் தொழிலாளர் சங்கங்களின் உண்மையான கவலைகளை கேட்க தயங்குவதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் போராட்டத்தையே பொருள்படுத்தாமல் மேலும் அவர்களிடமிருந்து கடின போராட்டங்களால் பெற்ற உரிமைகளை பறிக்கும் விதமாக இந்த திருத்த மசோதாவை கொண்டு வருகிறது. இந்த மசோதா தொழிலாளர்களின் வேலை நிறுத்த உரிமையை குறைக்கும், தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமையை பலவீனப்படுத்தும், நிரந்தர வேலை வாய்ப்புகளை ஒழிக்கும், முதலாளிகளுக்கு அளவற்ற சுதந்திரம் வழங்கும், ஒரு முதலாளித்துவ ஆதிக்க சட்டமாக அமைகின்ற 4 சட்ட தொகுப்புகளை நியாயப்படுத்தும் விதமாக அராஜகமாக இந்த மசோதாவை தாக்கல் செய்யும் அரசின் நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த நாட்டில் தொழிலாளர் உரிமைகள் ஒரு நாளில் கிடைத்தவை அல்ல. இவை தலைமுறையாக நடந்த போராட்டங்களின் பலன். 8 மணி நேர வேலை, குறைந்தபட்ச ஊதியம், பாதுகாப்பு விதிமுறைகள், தொழிற்சங்க உரிமைகள், இவை அனைத்தும் தொழிலாளர்களின் இரத்தமும் வியர்வையும் கலந்த வரலாற்று சாதனைகள். இன்று அந்த வரலாற்றையே இந்த மசோதா புறக்கணிக்கிறது. இன்று தெருக்களில் போராடும் தொழிலாளர்கள் எதிர்க்கட்சியினர் அல்ல. அவர்கள் இந்த நாட்டின் உற்பத்தி சக்தி. அவர்களை கேட்காத அரசு ஜனநாயகத்தின் சாரத்தையே புறக்கணிக்கிறது. ஜனநாயகம் என்பது வெறும் தேர்தல் வெற்றி அல்ல. மக்களின் குரலை கேட்பதே ஜனநாயகம். இந்த மசோதா கொண்டு வரப்படுவது தவறான நேரம் மட்டுமல்ல, தவறான நோக்கத்துடனும் கொண்டு வரப்படுகிறது. பொது வேலைநிறுத்தம் நடக்கும் நாளிலேயே தொழிலாளருக்கு எதிரான சட்டத்தை திணிக்க முயல்வது இந்த அரசின் அகங்காரத்தையும் தொழிலாளர் விரோத மனப்பான்மையும் வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த ஐஆர்சி திருத்த மசோதாவை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். தொழிலாளர் சங்கங்களுடன் பரந்த ஆலோசனை நடத்த வேண்டும். தொழிலாளர் சட்ட கோடுகளை முழுமையாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, தொழிலை பற்றி, தொழிலாளர்களை பற்றி மகாகவி எழுதிய கவிதையை உங்கள் முன்னால் வைக்கிறேன். இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் வகுத்திடுவீரே, கரும்பை சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கி நான் முத்தெடுப்பீரே, அரும்பு வேர்வை உதிர்த்து புவிமேல் 1000 தொழில் செய்திடுவீரே, பெரும் புகழ் நுமக்கே இசைக்கின்றேன், பிரமதேவன் களையிங்கி நீரே, மண்ணெடுத்து குடங்கள் செய்வீரே, மரத்தை வெட்டி மன செய்குவீரே, உண்ண காய்கனி தந்திடுவீரே, உழுது நன்செயர் பயிரிடுவீரே, எண்ணெய் பால் நெய் குணந்திடுவீரே, இழையை நாட்டு நல்லாடை செய்விடுவீரே, விண்ணினன்றமை வானவர் காப்பார், மேவி பார்மிசை காப்பவர் நீரே, பாட்டும் செய்யலும் கோத்திடுவீரே, பரதநாட்டிய கூத்திடுவீரே, காட்டும் வைய பொருள்களின் உண்மை கண்டு சாத்திரம் சேர்த்திடுவீரே, நாட்டிலே அறம் கூட்டி வைப்பீரே, நாடும் இன்பங்கள் ஊட்டி வைப்பீரே, தேட்டமின்றி வெளியெதிர் காணும் தெய்வமாக விளங்குவீர் நீரே என்ற மகாகவி பாரதிக்கு எதிராக இந்த சட்ட திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இதை வன்மையாக எதிர்க்கிறேன். நன்றி, வணக்கம். Next speaker, Sri Raju